ஜான் ஆரோக்கியசாமி இவருடைய சக்சஸ் ரேட்டுன்னு சொல்ற அளவுக்கு அதுவுமே இல்லை. ஒரே ஒரு சக்சஸ் ரேட் மாயாவதிக்கு வேலை பார்த்தார், எடியூரப்பாவுக்கு வேலை பார்த்தார். சிஎம் கேண்டிடேட்டே அவர் தொகுதியில் தோத்து போனார். தமிழ்நாட்டுக்குள்ளார டாக்டர் அன்புமணி, கமலஹாசனுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி. விஜயோடைய மீட்டிங், மாநாடு, கொள்கை விளக்கத்தையும் இங்கிட்டு கமலோடதையும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அவங்களோட ஏதாவது ஒரு ஐடியாலஜி, இப்போ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியில் முதல் கையெழுத்து பூர்ண மதுவிலக்கம் இல்லை. ஏதாவது சொல்லுங்க, ஒரு கொள்கை ஏதோ இந்த விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். வசனங்கள்லாம் பேசக்கூடாது. நீங்க கிட்டத்தட்ட இப்போ சீமான் மாதிரி ஆவறீங்க. ஜான் வந்து வேற இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே பவர்ஃபுல்லா செய்யலையே. அவங்க நடத்தினது எல்லாமே கூட்டம் காட்டுறதை மட்டும்தான் செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜானை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்றது அவருடைய மதத்தை சார்ந்தவருங்கிறதுனால தான். குஷியானந்தியை கூட்டிட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்ற தலைவர்னு சொன்னதுக்கு ரீசன் அவர் முதலியார், எஸ்ஏசியும் முதலியார். எஸ்ஏசியே மேடையில் பேசுறாரு, நானும் முதலியாரு, ஆனந்தும் முதலியாரு. வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் வருதுன்னா அவரும் கிறிஸ்துவர், ரெண்டு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு உரையில் இரண்டு கட்சிகள் மாதிரி ஆதவ் பண்றதுனால ஜானுக்கு நிறைய எரிச்சல் ஆகுது. ஆதவ் அர்ஜுன் அதை பார்ட்டி வச்சாராம். எல்லா தாவேகா முக்கிய தலைவர்களும் கலந்துருக்காங்க, ஆனா ஜான் கலந்துக்கல. நீங்க ரொம்ப இப்படி ஆதவ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்னன்னா கிளம்பி போயிருவாங்கிறாராம். ரொம்ப பிரைவசியை விரும்புவார் விஜய். அவரை சந்திக்கக்கூடிய ஒரே ஆள் ஜான் மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அவர் தான் டிஸ்கஷன், அவர் தான் டிசிஷன் மேக்கிங். காளியம்மாவை வந்து தாவேக்காக்கு இழுக்கணும்னு ஆதவ் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி செட்டில்மெண்ட்லாம் பேசினா. அப்படி ஜானுக்கு சீமான் கிட்ட நல்ல கான்டாக்ட். காளியம்மாவை ஈசிஆர்ல பார்க்கறதுக்கு விஜய் கூப்பிட்டு வந்துருக்காங்க. அப்பயே ஜான் கூப்பிட்டு சீமான் கொடுத்தாங்க. வணக்கம். வணக்கம். டிவிகே உடைய மாஸ்டர் மைண்ட் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. இவர் சொல்றதுதான் விஜய் கேட்கிறாரு அப்படின்னு அவர் உள்ள ஆள் மனசுக்குள்ளார போய் யாரோ நம்ப வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ யார் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவர் வந்து வெவ்வேறு அரசியல் கட்சிகளுடைய பேரை சொல்லி இந்தந்த கட்சிகளுக்கு இந்தந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எப்படி விஜய் கூட வந்தாரு? உண்மையிலே இவர் தான் டிவிக்கோட மாஸ்டர் மைண்டா இருக்கிறாரா? அவர் சொல்றதான் விஜய் கேட்கிறாரா? அதை பத்தி இனிஷியலி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். நீங்க வந்து இவருடைய சக்சஸ் ரேட்டுன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான். ஒரே ஒரு சக்ஸஸ் ரேட் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வது என்னன்னா மாயாவதிக்கு வேலை பார்த்தாரு. அது ஆக்சுவலாக மாயாவதியாக இப்போ ஜெயிக்கிற நிலையில் இருந்தாங்க. அதனால நாளைக்கு அவங்க ஜெயிச்சதுக்கு இவர் இமேஜ் எடுத்துக்கிறாரு. பட் இவருடைய ஃபெயிலியர் பாதைகளை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எடியூரப்பாவுக்கு வேலை பார்த்தாரு. சிஎம் கேண்டிடேட்டே அவர் தொகுதியில் தோத்து போனார். இதே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார, சரி இது கூட வேற பிற மாநிலங்கள் நடந்த சம்பவங்களை நீங்கள் சொல்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா டாக்டர் அன்புமணி அவர்கள், முன்னேற்றம் அன்புமணி, ஆமா, அது இவரு போட்டு கொடுத்தாரு. ஃபுல்லா அவர் தான். நாளைக்கு 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் நிறுத்துறோம், நம்ம தான் சிஎம், ஒரு பெரிய மாநாடு, முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்னது. அது மாதிரி இந்த காதுல மைக்க மாட்டிக்கிட்டு ஸ்டேஜில் எவனையுமே எத்தாம பாதிரியார் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் சேர்ந்துக்கிட்டு பஜனை பாடுற மாதிரிலாம் பண்ணது, இதெல்லாம் நாளைக்கு இவங்களோட ஐடியா. அந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஓட் ஷேரை பெருசாக ஷோ பண்ணி நம்ம நாளைக்கு இன்னும் பார்கெயின் பண்ணலாம். அந்த தடவை நின்னப்போ அவங்களுக்கு ஏதோ 5% வந்ததா அவங்க கணக்காட்டிக்கிறாங்க. இப்போ மற்ற கட்சிகள்கிட்ட போகிறப்ப எங்களுக்கு 5% இருக்குது, எவ்வளோ தர அப்படிங்கிற மாதிரி அது உங்களே, அதாவது ஆட்சியை பிடிக்க உதவலைன்னா கூட இவங்களோட வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு காட்டினாங்கன்னு அவங்க மாறு தட்டிக்கிறது எங்களுக்கு ஃபெயிலியர் இல்லைங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் தான். அடுத்தது மக்கள் நீதி மையம், கமலஹாசனுக்கும் ஃபுல்லாக ஜான் ஆரோக்கியசாமி தான். இது எந்த எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறப்பயே கொள்கை, கொடி, மாநாடு, இப்போ இதே அப்படியே நீங்கள் விஜயோடைய மீட்டிங், மாநாடு, கொள்கை விளக்கத்தையும் இங்கிட்டு கமலோடதையும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். எல்இடி பேக்ரவுண்டு, அங்கே தான் கொடி ஏற்றுறது, அங்கே வந்து அவர் அந்த என்ன விளக்கம்னு கமலஹாசன் நான் நல்லா பேசினாலே புரியாது, அவர் தான் விளக்கம் கொடுத்து நாளைக்கு பேசினது. அந்த கூட்டமே நல்ல க்ரௌடு மொபிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் பார்ட்டி கட்சி ஆரம்பிக்க போகிறோங்கிறதுலேருந்து ஜான் தான் மக்கள் நீதி மையத்தோடைய மூளை. அது கடைசியாக அந்த கட்சி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது தலைவர் இங்கே வந்திருக்கிறாரு. விஜய் வந்து சந்திக்காத ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. பிரசாந்த் கிஷோரை ஏற்கனவே முன்னையே சந்திச்சிருக்காரு. இவங்க கட்சி மேடை வரைக்கும் ஏற்றிட்டாங்களே. இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டையுமே யாரெல்லாம் நாளைக்கு சுனில்லேருந்து, நாளைக்கு பிரசாந்த் கிஷோர்லேருந்து, ஷரவன்லேருந்து எந்தெந்த ஒரு ஐடென்டிக்கலி இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு பார்த்துருக்காரு. அந்த கோவம் தான் சவுக்கு சங்கருக்கு. நாளைக்கு எப்படா என்னைய மதிக்காமல் நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூப்பிடாமல் இருப்பாங்கிறதுனால தான் அடிக்க ஆரம்பித்தது. இந்த தேர்ந்தெடுத்தவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர் வேணான்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய ரீசனு, அவர் வந்து அவர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டாராம். மரியாதையாக அவர் உட்காரல, விஜய் முன்னாடி கால் மேலே. அது நான்
பொதுவாக நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே அப்படி தான் உட்காருவாங்க. அதுவும் அவங்க நம்ம ஆளுங்க மாதிரி கூட கொஞ்சம் டீசெண்டாக ஒடுக்கிக்கிட்டு கால் போட மாட்டான். அவன் நல்லா இப்படி சாஞ்சுக்கிட்டு பின்னாடி இப்படி தள்ளிக்கிட்டு இப்படி போடுறப்ப மூஞ்சி மேலேயே போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று இவர் கொஞ்சம் மரியாதை குறைவா தெரிஞ்சிருச்சு. அவருக்கு அது ஃபீல் ஆகிருக்குது. உடனே அந்த ரீசன்னால அவர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஜானை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்கிறது அவருடைய மதத்தை சார்ந்தவருங்கிறதுனால தான் எனக்கு ப்ரிஃபரபுரியாக அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு தோணுது. அவருக்கு எப்பயுமே வந்து அவர் அந்த செக்டருக்குள்ளார தான் ரன் ஆக நினைக்கிறாரு. இப்போ புஷி ஆனந்தியே ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆரம்பத்துலேருந்து ரசிகர் மன்ற தலைவரை பொதுச் செயலாளராக போட்டது. பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஊர் கவுன்சிலர் தான் அங்கே எம்எல்ஏ. அந்த வாக்கு சதவீதம் எல்லாம் சின்ன சின்ன தொகுதிகள். ஆமாம், இங்கே இருக்கிற ஒரு கவுன்சிலர் வாக்குகள் தான் அங்கே. நீங்கள் ஒரு மாவட்டத்தோடைய தான் மொத்த இப்போ சென்னையோட டோட்டலையும் அங்கே ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிறாங்க. இங்கே எத்தனை மாவட்டம் இருக்குது? அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏவுக்கு தகுதியானவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ரசிகர் மன்ற தலைவர்னு சொன்னதுக்கு ரீசன் அவர் முதலியார், எஸ்எஸ்சியும் முதலியார். அப்பாவுடைய அதான் அப்பா விஜய் மட்டும் என்ன, அதாவது அவங்க சமூகம் தான். இது வேற சமூகம் விஜய்னு வேற ஒரு பிராண்டிங் பண்றாங்க அவங்க அம்மா இந்த கம்யூனிட்டி. நீங்க தான் சொல்றீங்க இது வரைக்கும் இப்போ நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க விஜய். நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். அதுல எதுலயுமே வந்து கிளியரா எதுவுமே இன்னும் கிடைக்கல. நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க நம்ம வீடியோலயே கூட இதில் அட்டாச் பண்ணுங்க. அவர் எஸ்ஏசியே மேடையில பேசுறாரு, நான் முதலியார் தான் அப்படின்னு. இப்ப புஷி ஆனந்தும் முதலியாருன்னு அதுல அவரே சொல்றாரு, நானும் முதலியாரு ஆனந்தும் முதலியாரு, அது நாங்கள் வந்து வேளாங்கண்ணி போவோம், அவர் வீட்டில் சாப்பிடுவோம். அவங்களுக்குள்ளார இருக்கிற பழக்கத்தை பேசுகிறப்ப அவங்க அந்த கம்யூனிட்டி ஐடென்டிஃபை பண்ணி தான் அவர் பேசுவார். ஒரு பக்கம் கம்யூனிட்டி சப்போர்ட்டுக்காக இவர், இன்னொரு பக்கம் ஜானுக்காக. இப்போ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்த்த இடத்துல ஏன் ஜானை இவர் ஓகே பண்ணுறாருன்னா அவர் கிறிஸ்டியனுங்கிறதுனால தான். சரி சார், என்ன சார் இப்படி டக்குன்னு பொசுக்குன்னு ஒருத்தர் இப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது தான் நம்மளோட இன்னொரு மூளை இருக்குது, 2 மூளை இருக்குது. ஒரு மூளையில் தாவேக்காக. இதுக்கே உங்களை பார்த்தா நாளைக்கு கத்துவாங்க. ஆமா, வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அவரும் கிறிஸ்துவர். நீங்க இப்ப 2 பேர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்ப 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு உரையில் 2 கத்திகள் மாதிரி, ஒரு கட்சிக்கு 2 மூளை. இப்ப இவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, அவரு ஒரு ஐடியா கொடுப்பாரு. நல்லா இருக்கு. ஆமா, அது நோ பிரெயின் இல்லாதவருக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். அதனால நாளைக்கு இவங்க சொல்றதை வச்சுக்கிட்டு இது பண்றப்ப இப்ப அவரும் கிறிஸ்துவர் இவரும் கிறிஸ்துவருங்கிறப்ப இப்போ நாளைக்கு யோசிங்க, அவருடைய ஐடென்டிக்கலி அவர் ரொம்ப க்ளோஸ் லெஃப்டினன்ஸாக வச்சுருக்கிற எல்லாமே அவருடைய ஆட்களை வைக்கிறது, அவர் சமூகத்தில் இருக்கிறவங்களை வைக்கிறப்ப அந்த மனநிலை அவரை நோக்கி இருக்கிறதா? இப்போ ஏன் நாளைக்கு ஆதரவு பண்ணுறதுனால ஜானுக்கு நிறைய எரிச்சல் ஆகுது. எல்லாத்தையும் இயல்பாக அவரை தான். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கர் இருக்கிறீங்க, நான் இன்னொரு ஆங்கரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவர் நல்லா இன்னும் எடுப்பாருன்னா உங்களுக்கு என் மேலே கோவம் வருமா? ஒரு உரையில் 2 கத்தி பிரச்சனை இல்லை, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தால, பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து நாளைக்கு இவனை வச்சுக்கிறோம், நீங்க நல்ல தலைவர் நல்ல கொள்கை வச்சிருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சரியில்லை, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டுட்டு வரேங்கிறது தானே அதோட மறைமுக கருத்து. அப்ப நீங்க ஜானை வச்சுக்கிட்டே ஆதவ் வந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு, ஆமா அப்படித்தானே கூப்பிட்டு வந்தாரு. அதுல இருந்து தான் முட்டிக்கிச்சு. நாளைக்கு அந்த விஷயத்துல வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறப்ப தொடர்ச்சியா நாளைக்கு இவர் இப்ப இன்னைக்கு இருக்கிற ஏதோ ஆதவர்ஜுன் ஏதோ பார்ட்டி வச்சாராம் இப்ப நேற்றுக்கு நைட்டு கூட. அதுல எல்லா தாவேகா முக்கிய தலைவர்களும் கலந்துருக்காங்க, ஆனா ஜான் கலந்துக்கல. அவங்களுக்குள்ளார அந்த போர் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல ஜானை நீங்கள் ரொம்ப இப்படி ஆதவ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு என்னென்ன கிளம்பி போயிடுவாங்கிறாராம். அது சும்மா ஜர்க்கு கொடுக்குறாங்களே தவிர இது வரைக்கும் நம்ம சொன்ன ட்ராக் ரெக்கார்டில் டோட்டலாக 0ல ஃபெயிலியரில் இருக்கிறவர் ஒரு சக்ஸஸ் கூட இல்லையா? அசம்பிளி பார்லிமெண்ட்ரி கிடையாது. சிஎம் கேண்டிடேட் தோற்று போகிறாரு. அதாவது இங்கே இப்போ உங்களுக்கு புரிதலுக்கு இப்போ எடப்பாடியை முன்னிலைப்படுத்துகிற இடத்துல எடப்பாடியே தோற்று போனாருன்னா அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி விளக்க மாட்டாங்க. இல்லை, அது மாதிரி நடந்திருக்கோம். அதிமுகவுக்கு நீங்கள் ஜானை போட்டிருந்தீங்கன்னா நடந்திருக்கும், நடத்திருப்பான் அப்படிங்கிறால. இப்போ இவருக்கு விஜயோடைய இந்த இயற்கையான கூட்டமும் அவருக்கு தானாக சேர போகிற வாக்கு சதவீதம்னா ஜானுக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டை கிரியேட் பண்ண அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை சேர்க்கறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைகிறப்ப இப்போ விஜயை விட்டுட்டு போயிட்டா யாருக்கு நஷ்டம்? அதனால என்னானாலும் ஜர்க்கு கொடுப்பாரே தவிர பல்ல கடிச்சுக்கிட்டு தான் நிற்பார். ஆதவுக்கு என்ன அப்படின்னா எங்கே போனாலுமே சரி, அவருக்கு வந்து அவருடைய மண்டை கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா, ஷேப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதில் உள்ள இன்னும் பெருசாக மூளை இருக்குதுன்னு நினச்சிக்கிறாரு. எங்கே போனாலும் நம்மளால ஏதாவது நம்ம அங்கே காக்கா படத்தில் சொல்லுவாரு, நம்ம தான் ஆளணும், நம்ம தான் இந்த ஊருக்குன்னு காட்டணும். நம்மனா பேரை கேட்டால் நடுக்கணும் சரியா வர மாட்டேங்குது. அதெல்லாம் வரலனாலும் பரவாயில்ல, ரெட்டிக்கு நாளைக்கு எதுக்கு தமிழ் அப்படிங்குவாங்க. நாளைக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் விசிகால இருக்கப்போ இதே தான் செய்வார். திருமாவளவன் அறிக்கை வரதுக்கு முன்னாடியே இங்கே திரும்ப ஆதவர் அறிக்கை வந்துடும். யாரா திடீர்னு தலைவர்னே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி
நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றதே ஃபர்ஸ்ட் இந்த ஆள் தானே இங்க கிளப்பி விட்டது தெரியுதான். இந்த ஸ்பீச்சு எப்படி விசிகாக்குள்ளார ஆதரவு இருந்தப்ப திருமாவளவனுக்கும் திமுகவுக்கும் சண்டை மூட்டி வர்றதுக்கு எடுத்த ஒரு வெப்பனு நாளைக்கு அடுத்தது விஜய் எப்படி அந்த மெட்டீரியலை வெளியில இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதுதான் மேட்ரு. இவங்க தான் ஐடியா பிளானரை கொடுத்து நீங்க இப்படி தரேன்னு சொல்லுங்க சார். நீங்க தருவீங்க தான். அதாவது முதல்ல உங்களுக்கு கிடைச்சாதானே எனக்கு தரத்துக்கு. நீங்க தரணுங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா உங்களுக்கு கிடைச்சாதானே நாளைக்கு முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தான் கட்டணும். அதுக்குள்ளார நீங்க நாளைக்கு எங்களுக்கு கூப்பிட்டு வாங்க, நான் கிரகப்பிரவேசம் வச்சிருக்கிறேன், வாங்க நான் உங்க என் வீட்டில் உங்களுக்கும் ஒரு ரூம் தரேன், நீங்க என் வீட்டிலே இருந்து கேட்க எதுவுமே இன்னும் பூஜையே போடலை, அதுக்குள்ளார ஏண்டால் ஊட்டி அடிக்கிறீங்கிற மாதிரி. இவரை பொறுத்த வரைக்கும் மாதவ போய் அங்கே நாளைக்கு இதே வேலையை பார்த்தாரு தாவேகால போயிட்டு. அவரும் விஜய் அறிக்கை வரப்போ அவருக்கும் அறிக்கை தனியாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த இந்த வாழெல்லாம் சுருட்டி வச்சுக்க, கரண்ட காலை வெட்டி விட்டுருவோம் ஒழுங்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ கம்மன் இருக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன்ல, எந்த 2 மூலையிலையுமே ஒரு மூலையும் உருப்படாத மூலை தான். அது 26 தேர்தலில் நாளைக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஜானுக்கு வந்து பெரிய சக்ஸஸ் ரேட்டே இல்லை, அவர் பெருசு இல்லை, ஒன்றுமே இல்லை. இனிமே விஜயை வச்சு ஒரு இப்போ விஜய்மே சக்ஸஸ் ஆவாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏதோ அதிலேயாச்சும் ஏதோ கொஞ்சமாச்சு அப்படிதான் பண்ணுங்க. பட் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்கலா இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலா ஏதாவது பெஸ்ட்டாக இருக்குமா? இல்லை, பேட்டர்ன் என்னன்னா உண்மையிலேயே இப்போ திமுகவில் பந்தல் சிவான்னு ஒருத்தர் இருக்கார். திமுகவில் எல்லா மேடைகளும் அவர் தான் போடுவார். கலைஞருக்குலேருந்து முதலமைச்சர்லேருந்து இப்போ உதயநிதி வரைக்கும் அவர் தான். அவர் வந்து இப்போ ஒரு ஏக்கரில் எத்தனை ஏக்கரில் எத்தனை பிளாக்ஸ் போட முடியும், எத்தனை பாக்ஸ்குள்ளார எத்தனை பேர் தாங்க உட்கார வைக்க முடியும், இந்த ஹேண்டில் இல்லாத சேர்னா இந்த பாக்ஸ்குள்ளார எத்தனை போடலாம், ஹேண்டிலோட சேர்னா எத்தனை போடலாம், எத்தனை பாக்ஸுக்கு எத்தனை லைட் வைக்கணும், சிஎம் கலைஞர் இருக்கிறப்ப அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வரதுக்கு ரேம்ப் என்ன சைஸில் இருக்கணும், நாளைக்கு அதை எவ்வளோ தூரம் கொண்டுட்டு வரணும், அவர் போனால் அந்த பாத்ரூமில் கொண்டு அந்த ஹேண்டில் இந்தியன் டாய்லெட்டை சுற்றி இரும்பு ஹேண்டில் இருக்கணும் பிடிச்சி உட்கார வைக்கிறதுக்கு. அது மாதிரி எப்படி இருக்கணும். இப்போ சிஎம் வந்தாருன்னா அவர் டெம்போ கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ வேணும், சிஎம்மோட சேர் எவ்வளோ, ஸ்டேஜோட சைஸ் எவ்வளோ, எத்தனை ஏசி வைக்கணும், இது எல்லாமே நாளைக்கு அவர் ஒரே ஆளே செஞ்சுருவார். இப்போ நாளைக்கு அவரை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இனிமேட்டு பந்தல் சிவா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஜானவராகேசாமி. இவர் வேறு எதுவுமே கிடையாது. பிளானிங் எந்த லொக்கேஷனில் மாநாடு போடலாம், போட்டால் இந்த கம்யூனிட்டி இந்த பெல்ட்டு இந்த மாவட்டத்தில் நமக்கு ஆதரவு ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு வந்துடும். அந்த க்ரௌடு வர ஃபேக்டரை வச்சு நம்ம எப்படி நம்ம மாசாக காட்டலாம் அப்படின்னா இந்த இடத்துல இத்தனை பேருக்கு உட்கார வைக்கலாம், இப்படி பண்ணலாம், இவ்வளோ. அதாவது க்ரௌடுகளுக்கு லைட் வைக்கணும். ஸ்டேஜுக்கு தான் சில இடத்துல வைப்பாங்க, க்ரௌடுக்கு தான் இப்போ ரீசெண்டாக தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெறுஞ்சார லைட் வச்சு காட்டிடக்கூடாதுல்ல, அது மாதிரி கூட்டங்களுக்கு வைக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வேற என்ன பண்ணியிருக்காரு, இதுதான் அவருக்கு தெரியுங்கிறீங்களா? வேற என்ன செஞ்சாரு? இல்லை, இப்போ விஜய் அவருடைய ஸ்டேச்சர் நமக்கு தெரியும். அவருக்கு ஒரு மாசம் அவர் வந்து நான் சினிமாவெல்லாம் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் வரும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பந்தல் சிவா மாதிரி ஒரு மீட்டிங் மட்டுமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரை எப்படி தனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா விஜய் அப்பாயிண்ட் பண்ணுவார்? அதுக்கு தான் சொல்றேன், மண்டேல அப்படி நீங்க ஆசிச்சிருந்தா என்ன சாதனை இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோர் எடுத்ததெல்லாம் சக்சஸ்ங்கிறோம், ஒரு ஃபெயிலியர் கிடையாது, அவர் மட்டும் தான் ஃபெயிலியர். ஆனா அதே மாதிரி இதே பிரசாந்த் கிஷோர் 2021 தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணியிருந்த ஏடிஎம்கே ஜெயிக்க வச்சிருக்கோம். அது நான் எப்படி ஓடுற குதிரை பண்ற குதிரையில தானே பந்தயம் கட்டுற மாதிரி இருக்காது ரைட். இப்போ அதனால தானே இவர் கட்டினது எல்லாம் குதிரையெல்லாம் நாளைக்கு இவர் மேல தானே தப்பு. இவருமே அதாவது குதிரை மேல தப்பு இல்ல. இப்ப வின்னிங் கேண்டிடேட் மாதிரி இருந்தவங்கள தான் ஜான் பண்ணியே வரலங்கறீங்க. குதிரை மேல தப்பு இல்ல, கட்டினது மேல தானே தப்பு. இப்ப நாளைக்கு ஜான் யாரு மேல கட்டினாரு அப்படிங்கிறப்ப ஓன் ட்ராக் ரெக்கார்டை நீ ஒழுங்கா மெயின்டைன் பண்ணிக்கிட்டியா, நீ தானப்பா ரிசீவ் கொடுக்க போற, ஓன் ப்ரொஃபைல் மெயின்டெனன்ஸ் நீ ஏன் தப்பான ஆட்கள் சூஸ் பண்ண? அதுதான் சொல்றேன். இப்பதான் ஒரே ஒரு தடவை உருப்படியா ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துலயும் நாளைக்கு புட்டுக்கிட்டா என்ன செய்யறது? நீங்க இப்ப ஆதவ் சொல்றாரு எதுக்காக விஜய் நாளைக்கு அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா, அவர் எப்படி வாழ்றாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய வாழ வைக்கணுமா? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐடியா பார்த்தீங்களா? இப்போ எல்லாத்துக்கும் நாளைக்கு ரோல்ஸ் ரைஸ் கார் கொடுப்பியா, எல்லாத்துக்கும் ஈஸியாக பங்களா கொடுப்பியா, இல்லை எல்லாத்துக்கும் த்ரிஷா கொடுப்பியா? அவரை மாதிரி வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தானே. அதே மாதிரி நடுவில் வீட்டுக்கு வீடு ஸ்கூட்டர் இருக்கணும்னாங்க, அவர் தலைவரே பேசினார். அப்புறம் ஒருவேளை இவர் எலெக்ஷனுக்கு வந்தால் ஸ்கூட்டர் தரப்போறாரு போல எல்லா பக்கட்டும் மீம்ஸ் போட்டோன்னே உடனே நான் வாங்கி தரேன்னு சொல்லலை அவன் அப்படின்னா இது எப்படி இருக்குது? இது வரைக்கும் நாளைக்கு அவங்களோட ஏதாவது ஒரு ஐடியாலஜி, இப்போ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியில் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கம்னா இல்லை, ஏதாவது சொல்லுங்கள், ஒரு கொள்கை, ஏதோ இந்த விஷயத்தை நோக்கி தான் பயணிக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் பேசக்கூடாது. இந்த மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு வலை வாங்கி தரேன் அப்படின்லாம் டைலாக் பேசக்கூடாது. இப்போ இது வரைக்கும் எவன் நாளைக்கு வலை இது பிடிக்காமல் இருக்கிறான்? உங்களால் என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கற்றுத்தரதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ சீமான் மாதிரி ஆவறீங்க. நீ மரம் ஏறு நான் அரசு வேலை தரேன், நீ சாணி தட்டு நான் அரசு வேலை தரேன்,
நீ மாடு மேய், நான் உன்னை இதாக்குறேன், நான் டூரிஸ்ட் கைடு தான், காசு தரேன், நீ போய் ஊர் ஊராக சுற்று, நான் உன்னை கைடுன்னு ஆக்கிடுறேங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுறது. ஐடியாலஜிக்கலி எதுவும் பேசுகிறாங்களா? ஜான் வந்து வேற இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே பவர்ஃபுல்லாக செய்யலையே. இது வரைக்கும் அவங்க நடத்தினது எல்லாமே கூட்டம் காட்டுறதை மட்டும்தான் செய்கிறாங்க. ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு அந்த க்ரௌடு புல்லிங் ஃபேக்டர், அங்கே அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிரவாண்டியில் நாளைக்கு நடத்துறீங்க, தண்ணி இல்லை, கழிவறை இல்லை, 13 பேர் இறந்து போகிறான், ஏற்பாடு சரியில்லைன்னொன்னா உடனே அதை நாளைக்கு முறியடிக்கிறதுக்கு மதுரையில் நடத்துறீங்க. என்னன்னா நீங்கள் தண்ணி தொட்டியை தேடி வரவேணாம், பாருங்கள் நாங்கள் அங்கேயே குழாய் போட்டுருக்கோம், நீங்கள் இருக்க இடத்துல திருவி அப்படியே நாளைக்கு குடிச்சிக்கலாம் அப்படிங்கிறீங்க. மறுபடியும் கரூரில் பல்பு வாங்குறீங்க. இப்போ பாருங்க, இங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, இத்தனை பேர் செத்துட்டாங்கறியா, இப்போ பாரு நான் எப்படி நடத்துறேன், உன்னை ஈரோட்டில் நடத்துறீங்க. ஸோ உங்கள் மேலே வர ஒரு விமர்சனத்தையும் உங்கள் மேலே அலிகேஷனை திரும்பி திருத்துறதுக்கு தான் ஒரு சம்பவம் நடத்துறீங்களே தவிர வேற எங்கேயும் ஏதாவது பிரயோஜனமாக பேசியிருக்காங்க? 99% திமுக மட்டும்தான் திட்டுறாரு. ஐ மீன், நான் அந்த பிஜேபி திட்டல, ஏடிஎம்கே திட்டலன்னே வரல, வெறும் திமுக திட்டினா ஆட்சி வந்துருமா? மக்களுக்காக என்ன பேச? முதல்ல நான் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணணும்ல. என் எதிரியை ஃபிக்ஸ் பண்ற மூலமா தான் நான் எவ்வளவு பலசாலிங்கிறது தெரியும். அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னப்பே ஒன்று தாவேக்காவா இல்லை திமுகவான்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டிஎம்கேவை திட்டுறது தப்பு, நீங்க சொல்றது கரெக்டு தான். மக்கள் நாளைக்கு ரைட்டரான் திமுகவை தைரியமா எதிர்க்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் பிரபலமானதும் திமுகவை திட்டினதுனால தான். அண்ணாமலை பிரபலமானதும் ஊடகத்தில் நாளைக்கு திமுகவை திட்டினதுனால தான். ஸோ அதனால உங்களுக்கு ஆளும் கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா மக்கள் கவனம் உங்கள் பக்கத்து திரும்பும். அட்டென்ஷன் சீக்கிங்காக நீங்கள் பண்ணுறது ஓகே. ஆனால் நாளைக்கு அது மட்டுமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக நாளைக்கு நீங்கள் ஆளக்கூடிய முதலமைச்சராக உங்கள் தகுதியை வளர்த்துருமா அப்படிங்கிறப்ப எனக்கு அதுலேயே பெரிய விஷயம். இவங்களோட பேட்டர்ன், பொலிட்டிக்கல் பேட்டர்ன் பார்த்து வந்து சரியில்லை. ஒரு கொள்கை சார்ந்த இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ இந்த ஆக்டிவிட்டிலாம் தப்பு, இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க, சரியா இல்லைங்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் ஜான் தானா? ஆமா, விஜயோடைய அவருக்கு எதுவுமே தெரியல. இந்த கூட்டத்துல நான் இப்படி பேசுறேன், இது வந்து என்னோட ஸ்டைல்ல நான் பேசுறேன், ஒரு தடவை பாப்போம் அப்படிதான் பண்றாரு. ஸ்டைல்லாம் அவர் தான் எடுக்கிறாரு, பட் கண்டென்ட் என்ன த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம். அவரை தவிர வேற யாருமே விஜய் சந்திக்க முடியாதுன்னு சொல்றாங்க. முடியாது, யாருமே முடியாது. அவருக்கு அதாவது சந்திக்கலாம், மீறி சந்திச்சு விஜய் கிட்ட வந்து சார் இது இப்படி பண்ணலாமா சார்னு ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட ஓகே நல்லா இருக்கு ஜான்கிட்ட பேசிக்கோங்க. ஆமா, அவர் ரொம்ப பிரைவசியை விரும்புவார் விஜய். யாருக்கிட்டையும் நீங்க நினைக்கிற மாதிரி ஃப்ரீ அக்சஸ்ல இருக்க மாட்டாரு, ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு. அவர் அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் பார்க்க முடியாது. அவரை சந்திக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா ஜான் மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் அவர் தான் டிஸ்கஷன், அவர் தான் நாளைக்கு டெசிஷன் மேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காளியம்மாவில் வந்து தாவே காக்கு இழுக்கணும்னு ஆதவ் தான் கூப்பிட்டு போய் பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் செட்டில்மெண்ட்லாம் பேசினா அப்படி. ஆனால் நாளைக்கு ஜானுக்கு வந்து சீமான்கிட்ட நல்ல கான்டாக்ட், அன்பமணி கிட்ட கான்டாக்ட், இது மாதிரி இந்த பழைய கம்பெனி பழைய முதலாளிகள்கிட்ட தொடர்பு உண்டு. அதனால தான் சீமான் சொன்னார் காளியம்மாள் வந்து தாவேக்கால சிறப்புறாங்களா, அது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னார்ல. அது ஏன்னா அந்த அம்மா போட்டு கொடுத்துட்டாரு. இல்லை, ஜான் மாதவ் வந்து காளியம்மாவை ஈசிஆரில் பார்க்கறதுக்கு விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்பயே ஜான் கூப்பிட்டு சீமான்ட்ட சொல்லிட்டா அப்படி. அதனால இப்போ இவருக்கு இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லைன்னு இப்போ மற்றவன் எல்லாம் நாளைக்கு சொல்கிறான். பட் என்ன இருந்தாலும் விஜய் வந்து அவரை மட்டும்தான் நம்புறாரு, அவர்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு, அவர் ஆலோசனை மட்டும்தான் வாங்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆதவ் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி விட்டா கூட அது என்னன்னு நீங்களே 2 பேரும் பேசி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். அதாவது என்கிட்ட வராத, உங்களுக்குள்ளார பேசி நீ முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வா அப்படிங்கிறப்ப இவர் தனிப்பட்ட முறையில் நாளைக்கு ஜானை மீறி எனக்கு தெரிந்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லதோ கெட்டதோ அவன் சொல்கிறதான் கேட்பேன், அவனை நான் முழுமையாக நம்புறேங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆமாம், அவர் ஃபேக்டரில் அவர் செய்கிறது கரெக்டு. பட் ஜான் சரியா விஜயை வழி நடத்துகிறாரா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை வழி நடத்துறதுக்கு உண்டான தகுதி ஜானுக்கு இருக்குதா? இல்லை ஒரு அரசியல் கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கொள்கையோ இல்லை ஒரு சிறப்பான நலத்திட்டங்களோ இல்லை செயல்பாடோ இதெல்லாம் நாளைக்கு அவர் கரெக்டாக அவர் நாளைக்கு சொல்லி கொடுக்குறாராமா? இல்லை. இது ஆனால் தாவேக்கா வழி நடத்துறது ஜான் தான். ஆமாம், அது யாருமே விஜய் கிடையாது. நிர்வாகிகளை வழி நடத்துறது, அதாவது நீங்க அன்னைக்கு கவனிச்சீங்களா, இவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டும் ஜான் வந்து சில விஷயங்களை விஜய் கிட்ட சொல்வார்ல, அப்ப டிசிஷன் மேக்கிங் விஜய் கிட்ட தானே இருக்கும். அதாவது இப்படி 2-3 டாக்ஸ் இருக்கு, நான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், நான் எல்லாம் பார்த்துட்டேன், நம்ம இது செஞ்சாதான் சரியா இருக்கும், நீங்க ஒன்று பெட்டரா இதாங்க அப்படின்னு கொண்டாந்து நிப்பாட்டுறப்ப இதுல ஏதாவது ஒன்று தொடு அப்படிங்கிற மாதிரி தானே. அப்ப விஜய் எதை தொட்டுருவாரு? மூக்க தொட்டுருவாரா? அந்த ஒன்று தானே தொட்டாகணும், அவ்வளவுதானே. ஒரு ஆப்ஷன் தான் விஜய் கிட்டே போதுங்க. இல்ல, நான் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன் கிரவுண்ட்ல. இது சொல்றாங்க, ஒரு மாநாடு போடணும், ஒரு 3 மாவட்டம் சொல்றாங்க, நான் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டேன், நமக்கு இதுதான் சரி வரும் அப்படின்னு அவர் ஏதாவது எதனால சரி வரும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாருன்னா அவர் ஒரு 4 பாசிட்டிவ் பாயிண்ட் சொன்னோன்னா சரி இப்போ பண்ணிருங்க, அவ்வளோதானே. இப்போ இந்த டிசிஷன் கையெழுத்து, அதான் கீழே நீங்கள் கையெழுத்து போட்டதுனால இப்போ இது எல்லாம் நீங்கள் முடிவெடுத்ததாயிருமா? அதுதானே அங்கே நடக்குது. நன்றி.